ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஐஒய் கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட்டான கேலண்டர் அட்டையை வச்சு தான் இந்த கிராஃப்ட் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கேலண்டர் அட்டை, மாத கேலண்டர் அட்டை வரும் இல்லைங்க, அந்த இது எடுத்துருக்கேன். இந்த சைடில் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதாக கிடச்சிருக்கு. இந்த நடுவில் இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பகுதியாக கிடச்சிருக்கு. இந்த வந்து நடுவில் இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த சைடில் இந்த மாதிரி இது இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதையும் நான் வந்து ஓரங்களில் இருக்கிறத மட்டும் அப்படியே ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஓரங்களில் மட்டும் பண்ணிவிட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குங்காட்டி இப்படியே சைடில் வச்சுக்கிட்டேன். இது பிளாக் கலர் அட்டைங்கிறதுனால நான் இதில் வந்து பெயிண்ட் எதுவும் பண்ணலைங்க. நீங்கள் ஒயிட் கலர் வேறு ஏதோ இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கலாம், பிளாக் பெயிண்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி பண்ணுறதுக்காக. இதை வந்து இந்த அட்டையில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கம் வச்சு கரெக்டான ப்ளேஸில் வந்து நம்ம வந்து இதை கம் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் அந்த ஃப்ளவர் வாஸ் இது வந்து தொட்டி மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு பெருசாக சின்னதாக வேணுமோ அது அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூ கம் யூஸ் பண்ணால் ரொம்பவுமே சீக்கிரமாக ஒட்டிக்கும், கீழே விலகவே விலகாது. ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு நான் வந்து நடுவில் சென்டர் பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் நல்லா அதோட ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ மேலே நம்ம வந்து பூவெல்லாம் செய்ய போகிறோம். பூ செஞ்சு ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி இந்த மாதிரி பூவெலாம் நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர், கலர் ஷீட் கொஞ்சம் டார்க்காக வரும், இந்த மாதிரி ஷீட் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் A4 ஷீட், கலர் ஷீட் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை சார்ட் பேப்பர் இந்த மாதிரி எது இருக்கோ எடுத்துக்கோங்க. இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 20 ரூபாய் இந்த மாதிரி நினைக்கிறேன். நிறைய கலர் ஷீட்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம கொசுபத்தி சுருள் மாதிரி ரஃபாக வரைஞ்சிக்க போகிறோம். எங்கேயுமே நிறுத்தாமல் அந்த கொசுபத்தி சுருள் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கண்டினியூஸாக கட் பண்ணிக்கலாங்க, எங்கேயுமே பிரேக் ஆகாத மாதிரி. நம்ம வரைஞ்சிருக்கிறதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக கண்டினியூவாக கட் பண்ணணும். ரெண்டு மூணு ஃப்ளவர் செய்கிற மாதிரி இருந்தால் 2-3 ஷீட் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு ஒட்டுக்கா கட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி செஞ்சால். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல விட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அங்கே தான் ஜாயின் பண்ணணும். இந்த கார்னர்லாம் அந்த இதாக இருந்தது, எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணி விட்டேன். இந்த கொசுபத்தி சுருள் மாதிரியே இருக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போக வேணுங்க, அவ்வளோதான். அந்த கார்னர் எடுத்துக்கோங்க. கார்னரில் இருந்துட்டு நம்ம நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாத மாதிரி கரெக்டாக சுற்றிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட்டு இங்கே தான் நம்ம ஒட்டிக்கணும். இதில் வந்து க்ளூ கம் இந்த மாதிரி கம் போட்டு இந்த இடத்துல நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா, நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். வந்து நல்லா ஃப்ரெஷ் கொடுத்துருங்க அந்த இடத்துல. நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இது போல் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ நம்ம இதுக்கு மேலே செடியிலேருந்து பூ வர மாதிரி ஒரு ஸ்டெம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ரஃப்பாக வரைஞ்சிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி பூலாம் செய்ய சுபிக்ஷா வந்து கட் பண்ணி ஃப்ளவர்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது போல் நான் ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்டேங்க. இப்போ நான் இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர். நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 4 ரூவா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதோட காம்பு மாதிரி இப்போ செய்ய போகிறதுக்காக கட் பண்ணிட்டு நான் வந்து அந்த கார்னர்லாம் கரெக்டாக ஷேப்பாக ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். நம்ம வரைஞ்சிருக்க ஷேப்புக்கு க்ளூ கம் போட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த நூலை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணுங்க. நீங்கள் அந்த இது ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக ஒட்டி விடுங்க. ஏன்னா அது மேலே கம் பட்டுச்சுன்னா அந்த உறிஞ்ச மாதிரி வந்துடும். கம் போட்ட உடனேயே அந்த நூலை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா டூத்பிக் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த நம்ம வரைஞ்சிருக்க ப்ளேஸில் கம் வச்சுட்டு இந்த நூலை வந்து அதை வச்சு தள்ளி விடுங்க. கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் கையில் படுற மாதிரி இருந்தால் அப்படியே நூல் வந்து கையில் ஒட்டி தூக்கிக்கும். அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க. எக்ஸஸ் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே போல் நான் ஃபுல்லாக செஞ்சுக்க போகிறேன். நான் வரைஞ்சி வச்சுருக்க இதுக்கு காம்பு மாதிரி இந்த இதெல்லாமே செஞ்சுக்கிறேன் இந்த நூலில். ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இது வந்து சூப்பராக ஒரு செடியிலேருந்து ஒரு மரம் முளைச்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ரோஸ் நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே. இந்த ரோஸ் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், ஒரு தொட்டியிலேருந்து பூச்செடியில் ரோஸ் பூச்செடி மாதிரி அழகாக வந்திருக்கு. பெரிய ஃப்ளவராக இருக்கங்காட்டி அதை வைக்கல. ரோஸ் கலர் அண்ட் எல்லோ கலர் செஞ்சது மட்டும் இதில் வச்சுக்கிட்டேன். சேம் க்ளூ கம் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே போல் நான் எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒட்டிக்கிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. பார்க்க ஒரிஜினலான ஒரு இது மாதிரி. இது நாம்ளே வந்து செய்யறங்காட்டி ரொம்பவுமே திருப்தியாகவும் இருக்கும். ஒரு தூக்கி எறிகிற பொருளை வச்சு எவ்வளோ இதாக செஞ்சுருக்கோம். ஒரு டிஐஒய் சூப்பரான டிஐஒய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஷோகேஸில் எங்கே வைக்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு வச்சு காட்டுறேன். இன்றைக்கி ஷோகேஸில் தான் இதை வச்சுருந்தேன். நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மேலே ஒரு கவர் கூட போட்டுக்கலாம். இதுவே நல்லா இருக்குனுங்காட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்பவுமே சிம்பிளான குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது போல் நீங்களும் இந்த மாதிரி டிஐஒய் செய்யுங்க. செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான்